உறவுகளுக்கு வணக்கம். அட் ஃபவுண்டேஷன் ஃபார் த பிளைண்ட் என்கின்ற யூடியூப் சேனலுக்கு உங்களை மீண்டும் வரவேற்கின்றோம். நீண்ட நாட்களுக்கு பின்பு சாதனையாளர்களின் சாதனை பயணம் என்கின்ற நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு உங்களை கேட்டுக்கொண்டு இன்று சாதனையாளர்களின் சாதனை பயணம் என்கின்ற நிகழ்ச்சிக்கு நாம் ஒரு புதிய நபரை அறிமுகம் செய்ய இருக்கின்றோம். அந்த வகையில் அந்த புதிய நபர் யார் என்று பார்ப்போம் என்று சொன்னால், சமூகத்திலே ஒரு நீண்ட அனுபவசாலியும் மாற்றுத்திறனாளிகள் குறிப்பாக பார்வையற்றவர்கள் சார்ந்த அமைப்புகளிலே நீண்ட காலம் பணியாற்றியவரும், பல பொறுப்புகளில் கடமையாற்றியவரும், பல சமூக செயற்பாடுகளில் மாற்றுத்திறனாளிகளுடைய வளர்ச்சியிலே ஈடுபட்டவருமாகிய திரு ஆசைப்பிள்ளை மகேந்திரன் அவர்களை நாம் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களுக்கு அறிமுகம் செய்கின்றோம். அந்த வகையில் நாம் இந்த இடத்திலே அவரை அழைக்கின்றோம். வணக்கம் திரு ஆசைப்பிள்ளை மகேந்திரன் அவர்கள். வணக்கம். உங்களை இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். சாதனையாளர்களின் சாதனை பயணம் என்கின்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை நாங்கள் எங்களுடைய உறவுகளுக்கு அறிமுகம் செய்கின்றோம். அந்த வகையில் உங்கள் பற்றிய அறிமுகத்தினை எங்களுடைய உறவுகளுக்கு அறிமுகம் செய்யுமாறு கேட்கிறேன். வணக்கம். நான் பழையப்படும் கிராமத்திலே பிறந்தவன். பழையப்பு பட்டத்தில் 14 வயசு வரை நான் பார்வையுள்ளவனாகவே இருந்து வந்திருக்கிறேன். 14 வயதிலே எனக்கு கிரிக்கெட் விளையாடும் பொழுது எனக்கு கண்ணிலே பந்தடித்தபடினால் எனக்கு பார்வையை நான் ஒரு கண் பார்வையில் இருந்து அதுக்கு ட்ரீட்மெண்ட் செய்து கொண்டிருக்கும் போதே ஒன்றரை வருஷம் வரை மெத்த கண்ணும் பார்வையோடு இருந்தவன். ஒரு 1.5 வருஷத்துக்கு பிறகு எனக்கு அந்த கண்ணும் பார்வை குறைந்து உண்டாக விளைந்துவிட்டது. எனக்கு டாக்டர்கள் சொல்லிட்டார்கள், இது இந்த நரம்பு பாதிக்கப்பட்டதால் இது பார்வை விட்டுக்கொள்ள முடியாது. அப்போது நான் வீட்டிலே தனிமையில் தான் சென்று கொண்டிருந்தேன். கொஞ்சம் நான் தனியாக நடமாடுவது தான் எனக்கு கஷ்டமாக இருந்தது. அந்த வீட்டிலே உள்ள வேலைகளை செய்து கொண்டு சென்று வந்தேன். இருந்தபோதும் எனது நண்பர் ஒருவர் மூலம் எனக்கு யான் விழிப்புணர்வு சங்கம் என்பவராகவும் அதில் நீ அங்கத்தவராக செய்தால் பல நன்மைகள் கிடைக்கும் என்று சொல்ல முடியாது. நான் அந்த நண்பர் மூலமே நான் அந்த பத்திரிகையில் இருந்த அட்ரஸுக்கு நான் விவரத்தை அனுப்பி வைத்திருந்தேன் கடிதம் மூலம். அவர்கள் உடனடியாக எனக்கு பதவி கொண்டிருந்தார்கள். குறிப்பிட்ட இடத்துக்கு வர சொல்லி நான் கைதடியில் உள்ள நவீன் பாடசாலைக்கு வருவேன். நான் அதற்கு போவதற்கான வழிகள் செய்த போதும் இந்த வீட்டுக்காக இருக்கவில்லை. என்றால் கைதடி என்றாலே அப்போதைய தலைமுறைக்கு அங்கே முதியோரிடம் ஒன்று இருப்பதாகவும் அங்கே போய் நீ என்ன செய்ய போகிறாய் என்று அவர்கள் மறுத்துவிட்டார்கள். திரும்பவும் கடிதம் கிடைத்த போது நான் திரும்பவும் போனிருந்து அம்மாவிடம் சொன்னபோது அம்மா அப்பாவுக்கும் சகோதரர்களுக்கும் சொன்னபோது அவர்கள் நாங்கள் இருப்பது விருப்பம் முடியும், அப்படியெல்லாம் போக வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள். சரி என்று நான் விட்டுவிட்டேன். இருந்தபோதும் இருக்கிறதே ஒரு இழந்து சொல்ல வேண்டும். அப்போது கைதடி நவீன் பாடசாலையில் படிப்பதற்காக அங்கே சேர்ப்பதற்காக என சகோதரர் சொல்லி அப்போது இருந்த ஒரு அதிபர் பாடசாலைகள் எனக்கு வந்திருக்கார். வீட்டுக்கு வந்திருந்த போது அவர் சொல்லியிருந்தார், இவருக்கு வயது கூடியிருந்தது, அதனுடைய இவரை அப்போது எடுக்க முடியாதுன்னு சொல்லி சொல்லிட்டார். அதனால் அப்போது நான் பாடசாலைக்கு போக முடியாத எனக்கு ஆனது. பிறகு இந்த யாழ் விழிப்புணர்வு சங்கம் என்னோட கடவு கொண்டு நான் திரும்பவும் போட்ட போதும் போகவில்லை. இருந்தாலும் யாழ் விழிப்புணர்வு சங்கம் அயல் கிராமத்தில் உள்ள அந்த சங்கத்தில் உள்ள ஒரு அங்கத்தவரை அனுப்பி அவர் வந்து எனக்கு அங்கத்தவத்துக்கான உணவு படிவம் ஒன்றை கொண்டு வந்து அந்த உணவு படிவத்து இதற்கு நீங்கள் அனுப்புங்கோ, இதற்கும் நீங்கள் பாரத வரலாற்றுக்கு பிறகு யோசிப்போம் என்று கூறினார். அந்த விண்ணப்ப படிவத்தை நான் அனுப்பியிருந்த போது அவர்கள் குறிப்பிட்ட நாளில் ஒரு கடிதம் அனுப்பியிருந்தால் குடும்ப சுத்தி எனும் இடத்துல
சன்மார்க்க சபை மண்டபத்துக்கு வரும்படி அழைப்பு கொடுத்திருந்தார்கள். அப்போதைய தலைவர் இருந்தவர் மகாதேவா அவர்கள், செயலாளராக இருந்தவர் விஜயராசி. அதன் மூலமாக நான் அந்த இடத்துக்கு என்ன எனது சகோதரனுடன் போயிருந்தேன். என்ன நான் பொறுத்தவரை நிர்வாணம் போயிருந்து அங்கே பார்க்கும்போது அங்கே பார்வையற்றவர் பலர் இருந்தார்கள். அந்த பலரும் இது கேட்கல. நான் அவர்களெல்லாம் கண்டு அவர்களெல்லாம் எனக்கு நான் அப்போது இப்படியெல்லாம் நிறைய கலைக்க மாட்டேன், பேசாமே இருந்தபோது அவர்களெல்லாம் எல்லாரும் எனக்கு சொல்லி சொல்லி கொடுத்துருந்தார்கள். நீ எப்படி இருக்கக்கூடாது, சரி நீ நல்லா கலைக்க ஒன்று நிறைய கலைஞர்களெல்லாம் சொல்லி அதை சரி தொடர்ச்சியாக அவர்கள் வைக்கும் ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கும் நான் சகோதரர்கள் போயிருந்த போது அந்த இடையில எனக்கு இந்த பிரைட் கல்வியை பற்றியெல்லாம் சொல்லி அதை பலரெல்லாம் கூறியிருந்தார்கள். இதன்படி நான் அதை தொடர்ச்சியாக அந்த கல்வி பிள்ளைகள் சங்கத்தில் நான் அந்த இணைந்து அவர்கள் கொடுக்கும் அந்த ஆலோசனைகளை கேட்டுக்கொண்டு அதுக்கு பிறகு அவர்கள் சங்கத்தாலே எனக்கு வெள்ளப்பிறப்பு பயிற்சி வழங்கப்பட்டது. தனி நடமாடுவதற்காக அதுவும் குறிப்பிட்ட இடங்களிலே பழக்கினார்கள். வழங்கி எனக்கு விளக்கம் கொண்டு வழங்கப்பட்டது. அதுக்கு பிற்பாடுதான் நான் மெல்ல நான் பெரிய நடமாடுவதற்கான ஆயத்தங்களை செய்திருந்தேன். இருந்தாலும் நான் கிலோமீட்டர் சங்கம் ஒரு சாவச்சேரி லைன்ஸ் அலுவலகத்தோடு இணைந்து ஒரு பயிற்சி ஒன்று நடத்துவதற்கான ஒழுங்குகளை செய்து என்னை 81ஆம் ஆண்டு அங்கே அப்படியான ஒரு பட்டடையிலே என்னை இணைத்திருந்தார்கள். அங்கே தான் நான் இந்த கதிர வினோதற்கான தொழிலை பழகியிருந்தேன். அங்கே பழக்கினார்கள். இப்பொழுது நான் எனது ஜீவனோபாயமாக எனது வாழ்வாதாரத்தை வளர்ப்பதற்கு நான் கதிர வினோத தொழிலை பழகி நாங்கள் 83ஆம் ஆண்டு 87ஆம் ஆண்டிலிருந்து தொடர்ச்சியாக என் பல்கலைக்கழகத்தில் நான் இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறேன். அப்படி ஒரு நிலைப்பாட்டிலே நான் தொடர்ச்சியாக நான் ஒரு வருமானத்தை பெறக்கூடியவராக இருந்தபடியாக நான் இப்பொழுது நான் திருமணமாகி எனக்கு 3 பிள்ளைகள் இருக்கின்றார்கள். அவர்களோடு நான் சந்தோஷமாக இருக்கின்றேன். நான் வளர்ச்சி கண்டதற்கு காரணம் யாழ்ப்பாண சங்கமும் எனது நான் பெற்றுக்கொண்ட இந்த சுயதொழில் பயிற்சி மூலம் பழகிய இந்த வேலைக்கு தரும். அதோடு நான் கோழி வளர்ப்பதிலும் நான் ஈடுபட்டிருக்கின்றேன். திருமணமான பிறகு நான் சொந்தமாக நான் வீட்டிலே துவங்கியிருந்தேன். இந்த கோழி வளர்ப்பானது நானும் எனது நண்பர் ஏசிடன் அவர்களும் கதிரவிலும் தொழிலில் ஈடுபட்டிருந்த போது பேங்கிலே லோன் எடுத்து அவர்கள் வீட்டிலிருந்து வியாபாரம் செஞ்சு சந்தையில் ஒரு வீடுக்கு வாடகை இருக்கிறார்கள். அவர்கள் அப்போது தான் துவங்கி ஆரம்பத்திலே ஒரு 10,000 ரூபா லோன், நானும் 10,000 ரூபா, ஏசிடன் 10,000 ரூபா போட்டு லோன் எடுத்து உங்களுக்கு லோன் தந்தபடியாக கோழியை வளர்க்க சொல்லி அதிக பயிற்சியும் எனக்கு இருந்தேன். அந்த அனுபவத்தோடு நான் தற்போதைய முறையில் நான் பொருட்துறையில் நெடுங்குளம் கிராமத்திலே கோழி வளர்த்து கொண்டிருக்கிறேன். அங்கே நான் வீடு கட்டி அங்கே காணி ஒன்று வாங்கி அந்த காணியிலே நாங்கள் வீடு கட்டுவதற்கான செய்தபோது 2002ஆம் ஆண்டு எங்களுக்கு காணிகள் வாங்கியிருந்தோம். அங்கே நான் அப்போது நாங்கள் அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட வீட்டு திட்டத்துக்கான 2 லட்சம் ரூபா பகுதியான வீட்டு திட்டத்தை நாங்கள் வீடு கட்டி அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் அந்த வீடு 150% திட்டம். நாங்கள் கொஞ்சம் பெருசாக வீடு கட்டி 3.5 ஓல்முசுனி போது நான் இப்பொழுது நான் மிகவும் சந்தோஷமாக வாழ்ந்து. நல்லது. இந்த ஒரு நீண்ட அனுபவம் வாய்ந்த ஒரு அறிமுகத்தின் வாயிலாக நீங்கள் ஒரு சாதனையாளராக இன்று நடமாடி கொண்டிருக்கின்றீர்கள். இந்த உலகத்தில் வாழ நினைத்தால் வாழலாம் என்கின்ற வாக்குக்கேற்ப, வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை இந்த பூமியிலே என்கின்றதற்கேற்ப ஒரு மாற்றுத்திறனாளியாக இருந்தும் இன்று உலகத்தை வந்து ஒரு சாதனையாளராக, ஒரு குடும்பஸ்தனாக வெற்றி பயணம் போட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். அது இன்றைக்கு சமூகத்திலே நீங்கள் எல்லோரும் சமூகத்தவர்கள் நீங்கள் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விடயமாகும்.
அந்த வகையில் இன்றைய மாற்றுத்திறனாளிகள் அல்லது பார்வையற்றவர்களுக்கு நீங்கள் எதை சொல்லுகின்றீர்கள் அல்லது இந்த மாற்றுத்திறனாளிகளுடைய நிலைப்பாடு எப்படியாக இருக்கிறது? இப்பொழுது பார்க்கும்போது உண்மையிலே நாம் குறிப்பிட்டபடி இப்பொழுது இருக்கின்ற பார்வையற்றவர்களுக்கு பல வழியிலே பல நிறுவனங்கள் இருக்கின்றன. பல நிறுவனங்கள் அவர்களுக்கு உதவி செய்ய ஆயத்தமாகவும் இருக்கின்றன. ஏனெனில் இப்பொழுது பல வசதிகள் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. உண்மையாக நான் குறிப்பிட்டது போல நான் இந்த காலத்திலே இப்படியான நிறுவனங்கள் எல்லாம் இருந்திருந்தால் அப்படி கை கொடுக்கக்கூடிய வசதி வாய்ப்புகளோடு இருந்திருக்குமா இருந்தால் நான் ஒரு அரச உத்தியோகத்தராக இருந்திருப்பேன் இப்பொழுது நாங்கள் நினைக்கின்றோம். ஏனென்றால் அப்பொழுது இந்த இப்படியான வசதிகள் இல்லை. இப்போ ஒவ்வொரு விசேடங்களுக்கு உட்பட்டவர்களுக்குமாக சில ஒவ்வொரு நிறுவனங்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. அவர்களுக்கு பல வழியிலே பல உதவிகளை செய்து கொண்டிருக்கின்றன. அவர்களுக்கு உண்மையிலே இப்போ புலம்பெயர்ந்திருக்கின்ற சகோதரர்கள் கூட ஒவ்வொரு நிறுவனங்கள் மூலம் அவர்களுக்கான வசதி வாய்ப்புகளை பெற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இப்பொழுது இருக்கின்ற விசேடத்திற்கு உட்பட்டவர்கள் எல்லோரையும் தான் நான் கொடுத்தேன். பார்வையற்றவர்கள் மட்டுமல்ல, எல்லோருக்கும் நான் கொடுத்திருக்கிறேன். அந்தந்த நிறுவனங்களோடு நீங்கள் அவர்களை எனக்கு தொடர்புபடுத்தி அவர்களை உண்மையாகவே அவர்கள் நல்லொரு ஒரு பிரதியாக மாற்ற முடியும். அவர்களுக்கான வசதி வாய்ப்புகள் இருக்கின்றன. அவர்கள் பெற்றுக் கொடுத்து அவர்களை நாங்கள் வசதியாக பெற்றுக்கொள்ள முடியும். உண்மையாக பார்வையற்றவர்களை பொறுத்தவரை பல நிறுவனங்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. தனியார் பார்வையற்றவர்களுக்காக இயங்குகிற நிறுவனங்கள் இருக்கின்றன. இயங்கிய நிறுவனங்கள் கூட அவர்கள் பார்வையற்றவர்களை நல்ல நிலைக்கு கொண்டு வரக்கூடிய நிலைப்பாட்டிலே இருக்கிறார்கள். அவர்களோடு இணைந்து அவர்கள் செயல்பட வேண்டும். பார்வையற்ற நிறுவனங்கள் சில தங்கள் பதவிகளை தக்க வைப்பதற்காக இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். சில பார்வையற்றவர்களுக்கான அந்த பார்வையற்றவர்களை தனியாக அவர்கள் இயங்கக்கூடிய வகையிலே அவர்களை ஈடுபடுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். அவர்களுக்கு சிறந்த ஒரு விளையாட்டு கல்வி என்றால் கல்வியை கற்றுக் வேண்டும். தொழில் வாய்ப்பு வழங்கக்கூடிய வசதிகள் வழங்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அவர்களுக்கு அந்த வாய்ப்புகளை செய்து கொடுக்க வேண்டும். கொடுத்து அவர்களை முன்னேற்ற முடியும். பார்வையற்றவர்கள் யார் மீதும் தங்கியிருக்கக்கூடாது என்பதுதான் எமது ஆசை, எனது ஆசையும் கூட. உண்மையில் நான் குறிப்பிட்டது போல சங்கத்தில் இந்த காலத்திலே சாகித்யம் என்னும் ஒரு இசைக்குழு இருந்தது. அந்த இசைக்குழுவிலே நாங்கள் பாடகராக கூட நாங்கள் இயங்கி வந்திருக்கிறோம். இருந்தால் அந்த விட்டவர் சங்கம் மூலம் தான் நான் எனக்கு அந்த பாடலுக்கான அந்த கேள்வி ஞானம் அது இருந்தாலும் அதை நாங்கள் கொண்டு வரக்கூடிய நிலையிலே எனக்கு தனிப்பட்ட முறையிலே யாருடைய விட்டவர் சங்கம் இருந்தபடியாலே நான் அந்த சாகித்ய இசைக்குழுவிலே ஒரு பாடகராக நான் சொல்லக்கூடாது. அது அநேகமான ஆட்களுக்கு அது தெரியும். பாடகராக இருந்து நாங்கள் அந்த பல மேடைகளில் வந்த இருக்கின்றோம். அது அநேகமான இந்த பார்ப்பவர்களுக்கு தெரியும் என்று நினைக்கின்றேன். அறிந்திருப்பார்கள். அப்படியான முன்னேற்றங்கள் எல்லாம் இந்த பார்வையற்றவர்களுக்கு எல்லாம் இருக்குது. அவர்களெல்லாம் அப்படியான துறைகளிலே அங்கத்தவர்கள் பார்வையற்றவர்களும் சில பேர் இப்போது நாங்கள் பார்க்கின்றோம். சில பார்வையற்றவர்கள் இடையில பார்வை இல்லாமல் போனோடனே ஏதோ வாழ்க்கையே இல்லை என்ற மாதிரி நினைக்கின்றார்கள். அப்படியாக இணைக்கக்கூடாது. மற்றவர்களோடு பேச வேண்டும், கலக வேண்டும், கலைக்க வேண்டும். அப்படியான தான் தாங்களும் அப்படியாக பெற முடியும். ஏனென்றால் சாதனையாளர்களாக நாங்கள் இருந்தாலும் அதை போல நீங்கள் சாதனையாளர்களாக பெறலாம். பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. இருந்தால் கிடைக்கலாம். படித்திருக்கின்றார்கள். இது பார்வையற்றோர் பட்டதாரிகளாக இருக்கின்றார்கள். அவர்கள் அரசாங்க உத்தியோகத்தில் வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். சிலருக்கு இன்னும் கூட அவர்களை வெளிக்கொண்டு வர விருப்பமில்லாமல் இருக்கின்றார்கள். இவர்களை எல்லாம் வெளிக்கொண்டு வர வேண்டும் என்பதுதான் எங்களுக்கான உங்களுடைய ஒரு ஆசையாக இருக்குது. உண்மையிலே இன்று பல சமூகம் சார்ந்த நிறுவனங்கள் மாற்றுத்திறனாளிகளுக்காக வேலை செய்து கொண்டிருக்கின்றன. அதற்கு நீங்கள் இந்த யூடியூபை பார்த்து கொண்டிருக்கின்ற நீங்கள் உங்களை போன்றவர்கள் தான் இவர்களுக்கு கை கொடுக்கின்றார்கள் என்பது இதனுடைய அனுபவம் சார்ந்த ஒரு கருத்தாக இருக்கின்றது. உண்மையிலே இன்று பல மாற்றுத்திறனாளிகள் தங்களை மறைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் தான். தங்களை மறைத்து ஏதோ உழைக்க விருப்பம் இல்லாமல் அல்லது இவரை போன்ற ஒரு சாதனையாளராக இன்றைக்கு இவரை பார்த்தால் தெரியும். தான் எவ்வாறு பார்வை அற்றவராக மாறி பின்பு ஒரு வாழ்விலே ஒரு தன்னம்பிக்கை பயிற்சியை பெற்று
ஒரு தொழிலை பெற்று ஒரு குடும்பஸ்தனாக வந்து கொண்டிருக்கிறார். அது மாத்திரமே இந்த சமூகத்திலே பல நிறுவனங்களுக்கு தலைமை தாங்கி பல நிறுவனங்களை நீங்கள் வழிநடத்தி இருக்கின்றீர்கள். அப்படிதான்? Right. அதாவது பிரதேச செயலகம் சார்ந்த மட்டத்திலும் அல்லது சார்ந்த கிராம சபை அல்லது கிராம மண்டலங்களிலும் கூட நீங்கள் பல நிறுவனங்களை வழிநடத்தி இருக்கின்றீர்கள். உண்மையில் மாற்றுத்திறனாளிகள் இப்படி வர வேண்டும் என்பதுதான் இந்த யூடியூப் சேனலுடைய ஒரு கருத்தும். அதே போன்று இப்படியானவர்களை நேர்களை உங்களுக்கு நாங்கள் காண்பிப்பதுதான் என்னுடைய நோக்கம். அந்த வகையில் அட் ஃபவுண்டேஷன் ஃபார் த பிளைண்ட் என்கின்ற இந்த யூடியூப் சேனலின் ஊடாக நாங்கள் பல சாதனையாளர்களை அறிமுகம் செய்து கொண்டிருக்கின்றோம். நீங்களும் எங்களுக்கு உறவுகள் கை கொடுக்க வேண்டும். உண்மையில் லங்கா ஃபவுண்டேஷன் ஃபார் த பிளைண்ட் என்கின்ற ஒரு அமைப்பு இந்த யூடியூப் சேனல்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறது. லங்கா ஃபவுண்டேஷன் ஃபார் த பிளைண்ட் என்கின்ற அந்த நிறுவனம் கச்சேரி கிழக்கொழுங்கையிலே இயங்கிக் கொண்டிருக்கிறது. நீங்கள் அவர்களோடு ஒரு கொடுத்தால் அவர்களுடைய அந்த சமூக பணியிலே உங்களுடைய கரங்களையும் இணைத்துக் கொள்ளலாம். இன்று சமூக மட்டம், அதாவது சமூகம் இப்படியான பார்வையை மாற்றுத்திறனாளிகள் மட்டும் கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் அனுபவித்திருக்கிறீர்கள். இன்றைக்கு சமூகம் மாற்றுத்திறனாளிகளை எப்படி பார்த்துக் கொண்டிருக்கிறது, அவர்களுக்கு இந்த சமூகத்துக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? சமூகம் பார்க்கும்போது சமூகம் ரெண்டு வகை பார்க்கிறது. சில சமூகத்தில் உள்ள சில கற்றவர்கள் இவர்களை முன்னுக்கு கொண்டு வர முடியும் என்று நினைக்கின்றார்கள். சிலர் சில பேர் நினைக்கின்றார்கள் இவர்களால் என்ன செய்ய முடியும், இவர்கள் என்னென்ன செய்ய போகிறார்கள் என்ற வகையில் அவர்கள் வீட்டிலே நாம் முடங்கி வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். உடையையும் உணவையும் கொடுத்தால் காணும் என்ற மாதிரி இருக்கிறார்கள். ஆனால் உண்மையாக அவர்கள் சாப்பாடு போகிறதையும் ஆட்களாக இருக்காமல் அவர்களை நாங்கள் கொண்டு வர முடியும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். நீங்கள் குறிப்பிட்டது போல நான் கூறுவது என்றால் அவர்களை வழி கொண்டுடலாம். அவர்களுக்கு தேவையான பாய்ச்சலை வழங்கி அவர்கள் வாழ்வாதாரத்தில் எப்படி முன்னேற முடியும் என்பதை பற்றி நாங்கள் முதல் ஆராய்வோம். அவர்கள் இப்படியான நிறுவனங்கள் இருக்கிறபடியா அந்த நிறுவனங்கள் அவர்களை இணைத்து அவர்கள் எந்த துறையில் முன்னேறுவார்கள் என்பதை நாங்கள் முதல் பார்ப்போம். உண்மையிலே ஒரு பார்வையற்றவர்களோ இல்லாட்டி ஒரு உடற்பட்டவராக இருந்தால் அவர் இருக்கும் அந்த இடத்திலே, அவர் வசிக்கும் அந்த இடத்திலே எந்த தொழில் மூலம் அவர்கள் முன்னேற்ற முடியும் என்பதை நாங்கள் பார்ப்போம். என்றால் சில தொழில்கள் சில இடங்களில், சில கிராமங்களில், சில இடங்களிலே பொருத்தப்பாடு இருக்கும். அந்த துறையை அவர்களுக்கு வசதிய வாய்ப்போடு நாங்கள் செய்து கொடுக்க வேண்டும். இந்த நிறுவனங்கள் அப்படி செய்தால் அந்த அவர் கூட தான் தனது தேவைகளுக்காக எப்பொழுதும் யார் மூலம் தங்கியிருக்காங்க, தாயோ தந்தையோ சகோதரர்களோடு இருந்து அவர்களின் கையை எதிர்பார்த்திருக்கிறாங்க. தான் ஏதோ 50 ரூபாவோ 100 ரூபாவோ சம்பாதிக்கக்கூடியவராக இருக்க வேண்டும். ஒரு நாளைக்கு அந்த நாட்டிலே நாட்டுக்கும் பாரம் வீட்டுக்கும் பாரம் என்று சொல்வார். இந்த நாட்டிலே தான் தன்னால் உழைக்கக்கூடிய வகையிலே, தன்னால் சம்பாதிக்கக்கூடிய வகையிலே அவரை நாங்கள் பழக்க வேண்டும். அவர் மற்றவர்களை வெளிப்பார்க்கக்கூடாது. அண்மையை கூட சந்தித்தேன். நான் என்ன செய்ய முடியும் என்று கேட்டேன். என்றால் இடையில பார்வையிட்டான் அவர் என்ன செய்ய முடியும். ஆனால் உண்மையிலே அவர் ஒரு நல்ல ஒரு தச்சு வேலை செய்யக்கூடிய ஒரு தொழிலாளி. அவரை நான் சந்தித்து கேட்ட போது எனக்கு 34 வயசு பார்வை போறாங்க. அது அப்படியாக திடீரென்று அந்த வயது வந்து பார்வையில்லா போனவர்கள் தங்களுக்கு ஏதோ வாக்கிய இல்லை என்ற மாதிரி நினைக்கிறார். அந்த தொழிலில் தெரியும் யோசிக்கின்றார். நான் என்ன செய்ய உண்மையாக பல வேலைகளை செய்யலாம். ஏனென்றால் ஒரு ஆளை வச்சு கூலி தொழில் செய்யக்கூடிய ஒரு அனுபவசாலியான ஆள் அவர் அதை செய்யக்கூடியதாக செய்யலாம். அப்போ நான் நேற்று நான் கண்டதாக அதுக்கு நான் சொன்னேன் விஷயங்களை சொல்லி நாங்கள் எல்லாம் இடையில பார்க்கலாம். அவர் அவருக்கு குடும்ப பிரச்சனைகள் இருக்கலாம், விடத்தியோடு இருக்க முடியாது.
ஆனாலும் அவர்கள் தொழிலை செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. நான் சொன்ன பொழுது நான் சொல்றேன், நான் செய்யலாம் தான் ஒரு ஆளை வச்சு சில சில சின்ன பொருட்களை செய்து அது கடையோடு விற்கலாம். இங்கே இந்த நிறுவனம் செய்ய திறந்திருக்க கடையில் கூட சில சாமான்களை நாங்கள் போடலாம். அப்படியான வேலைகள் நீங்கள் செய்யும் போது தான் நான் சொல்லியிருந்தேன். என்ன ஒருத்தரையும் எதிர்பார்க்க வேண்டாம் என்று தான் நான் சொல்லியிருந்தேன். அப்போ அப்படியான சில இடங்களை நாங்கள் அவர்களுக்கு அறிமுகப்படுத்தலாம். அவர்கள் இனங்களை அவர்களை அங்கே சேர்த்துக்கொள்ள வேண்டும். பார்வையற்றவர்களும் நிச்சயமாக தாங்கள் தங்களை காலையே நிற்க வேண்டும் என்பதுதான் எங்களை ஆதங்கம். உண்மையில் நீங்கள் குறிப்பிட்டபடி நாங்கள் அலுவலக சங்கத்தில் தலைவராக யாழ்ப்பாண பிரதேச சபையிலே இயங்கிக் கொண்டிருந்த அந்த நிறுவனத்திலே உள்ள பார்வையற்றவர்களுக்கான அந்த விசேஷத்தை உட்பட்டவர்களான அதை கிராம மட்டத்தில் தலைவராக இருந்திருக்கிறேன். பல சேவைகளை செய்து கொண்டிருக்கின்றேன். அந்த வகையிலே நான் யாழ்ப்பாண பிரதேச செயலாளர் நடத்தப்பட்ட சாதனையாளர் பகுதியிலே நான் யாழ்ப்பாணத்தில் 15 பிரதேச சபையிலும் மாவட்டத்தில் உள்ள 5 பிரதேச செயலகத்திலும் நான் முதலாவதாக தெரிவு செய்யப்பட்டவனாக இருக்கின்றேன். சகல துறையிலும் நான் செயல்பட வேண்டும். எந்த துறையில் நீங்கள் சாதனையாளராக 15 பிரதேச செயலக மட்டத்தில் தெரிவு செய்யப்பட்டீர்கள்? முதலாவதாக அந்த யாழ்ப்பாண பிரதேச செயலகத்தில் உள்ளவர்களாக நான் என்னென்ன சாதனைகள் செய்திருக்கிறேன் என்பதை ஒவ்வொரு சான்றிதழ்கள் மூலமும் நேரடியாக நான் அவர்களுக்கு வழங்கியிருக்கிறேன். அதை நான் விளையாட்டுத் துறையிலே கிரிக்கெட் துறையிலே ஈடுபட்டு இருக்கின்றேன். மற்றது பாடத்துறையிலே பாடகர் துறையிலும் ஈடுபட்ட துறைகள் இருக்கின்றன. நான் செய்யும் சுய தொழில் கோழி வளர்ப்பு, ஆடு வளர்ப்பு, அதில் நான் ஈடுபட்டு இருக்கின்றேன். அதுக்கான சான்றிதழ்களும் இருக்கின்றன. அப்படியாக நான் பல துறைகளில் ஈடுபட்டு நான் அதிலேயும் நான் முதலிடத்தை பெற்றுக் கொண்டவராக இருக்கின்றேன். அதுக்கான சான்றிதழும் எனக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொன்றுக்கும் நான் எனது சான்றவர்கள் இருக்கின்றன. ஆகவே அங்கே அதிலே ஒரு கேள்வி கேட்டிருந்தார்கள். அந்த அதுக்கான முக்கியம் ஒவ்வொன்றுக்கும் பாயிண்ட்ஸ் இருக்குது. அதில் நீங்கள் திருமணமானவர்களாக இருந்தால் எப்படி திருமணம் பேசி ப்ரோபோஸ் மூலம் இருந்தால் இல்லாட்டி நீங்கள் அவர்கள் அந்த அதை குறித்த அந்த என்ன போட்டோம் காட்சிப்படுத்த வேண்டும் என்று இருந்தது. அதை நாங்கள் காட்டியிருந்தோம். இல்லை நான் திருமணமாக நான் பேசி நான் ப்ரோபோஸ் மூலம் தான் கல்யாணமே நடந்தது. அதற்கான சான்றிதழ்கள் அந்த அதாவது கல்யாண வீட்டில் நான் காலையில் படம் கூடி கேட்டிருந்தார்கள். அதையெல்லாம் நான் காட்டியிருந்தேன். இதெல்லாம் பார்த்தா அவர்கள் அந்த புள்ளி அடிப்படையிலே வழங்கி இருந்தார்கள். அவர் அது போல எனக்கு கிடைக்கப்பட்டது. இது எனக்கு மட்டுமல்ல, உங்களுக்கும் கிடைக்கும். ஏனென்றால் நீங்களும் அதற்கான முயற்சிகளை எடுக்கும். எடுத்தால் கட்டாயம் நீங்கள் ஒரு சாதனையாளராக வர நிச்சயம் உண்மையில் அது வரும் கிடைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசை. உண்மையில் நாங்கள் இன்றைய இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு தகுதி வாய்ந்தவரை, அதாவது மிக அனுபவசாலி நபரை நாங்கள் இங்கே அறிமுகம் செய்திருக்கின்றோம். சாதனையாளர்களுடைய சாதனை பயணம் என்ற நிகழ்ச்சிக்கு உள்ளாக உண்மையில் இவரை போன்று சமூகத்திலே பலரும் வர வேண்டும். அது குறிப்பாக மாற்றுத்திறனாளிகள் வர வேண்டும், மற்றவர்களுக்கு இவர் ஒரு எடுத்துக்காட்டாக அமைய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய இந்த சாதனையாளர்களின் சாதனை பயணம் என்கிற நிகழ்ச்சி நோக்கம். நல்ல உறவுகளே, இந்த சாதனையாளர்களின் சாதனை பயணம் என்கின்ற நிகழ்ச்சிக்கு நீங்கள் எங்களோடு கலந்து கொண்டு இதனை பார்வையிட்டதுக்கு நன்றி. எங்களுடைய இந்த ஃபவுண்டேஷன் ஃபார் த பிளைண்ட் என்கின்ற அந்த யூடியூப் சேனலினை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். மற்றவர்களுக்கு அறிமுகம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அத்தோடு உங்களுக்கு ஒரு அரிய தகவல்களை நாங்கள் சொல்ல வேண்டும். நீங்கள் பண்ணையிலே நீங்கள் சென்று பார்த்தால் மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு உற்பத்தி அலகு ஒன்று வந்திருக்கிறது. அங்கே மாற்றுத்திறனாளிகளுடைய உற்பத்தி பொருட்கள் மொத்தமாகவும் சில்லறையாகவும் விற்பனை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு வழங்குவதன் மூலம் ஒவ்வொரு மாற்றுத்திறனாளிகளுடைய முயற்சிக்கும் நீங்கள் ஒத்துழைப்பு வழங்குகின்றீர்கள். உண்மையிலே ஒருவருக்கு மீனை கொடுப்பதை விட மீன் பிடிப்பதற்கு தூண்டலை கொடுப்பதுதான் நல்லது. உறவுகளே, இவ்வளவு நேரம் இந்த நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்ட திரு ராசிப்பிள்ளை மகேந்திரன் அவர்களுக்கு
நன்றியினை கூறிக்கொள்கிறோம். இங்கே கலியகத்துக்கு வந்து வருகிறது இந்த செவியினை வழங்கியிருந்தார். நன்றி. மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி. வணக்கம்.